நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். தந்தனத்தம் என்று சொல்லியே பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல் வாணியே, வந்துருச்சு கடல் வாணியே. என் பேர் பெரும்பாலுங்க. சொந்த ஊர் உளுந்தூர்பேட்டை பக்கம் மதியனூருங்க. அந்த கிராமத்தில் நான் வந்து நாங்கள் 3 பேர் அண்ணன் தம்பிங்க, ஒரு அக்கா தங்கச்சி. எங்கள் அண்ணங்காரன் போகிற அண்ணி பேரில் சொத்தை போகிற எழுதிட்டானுங்க, என்னை அண்ணாதே விட்டானுங்க. நான் கண்டக்டராக வேலை செஞ்சு கோர்ட்டில் கேஸ் போட்டு பிரித்து ஒரு திருமணம் பண்ணேங்க. திருமணம் பண்ணி அந்த மனைவி எனக்கு டைவர்ஸ் கேஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் ஒரு பொண்ணு ஒன்று இருக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்க்க உடனே அடித்து மண்டையை வச்சிட்டானுங்க முத்தாண்டி குப்பத்தில். அதனால் நான் மனநிலை பாதிக்கப்பட்டு அப்படியே இங்கே இருக்கிறோம்மா. போன வாரம் எனக்கு கார்காரன் என்ன ஆக்சிடெண்ட் பண்ணி 9 மணிக்கு அடித்து விட்டு காலில் ஒருங்கி போச்சம்மா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறோம்மா. வேறு யாரும் எனக்கு அண்ணாதம்மா, நான் அண்ணன் தம்பி யாரும் எனக்கு கிடையாதம்மா. இது அந்த உங்களை மாதிரி நான் வந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கேன். நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க? நான் இது +2 படிச்சுக்கிறேம்மா. என்ன வேலை பார்த்தீங்க? நான் கண்டக்டர் வேலை பார்த்தேம்மா. எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க? இது 21 வருஷம் வேலை பார்த்தேம்மா. கோர்ட்டில் கேஸ் ஆடி ஜெயிச்சு, அண்ணங்கிட்ட ஜெயிச்சு பாதாடி ஒரு திருமணம் பண்ணோம்மா. ஒரு மன கருத்து வேறுபாட்டால் இதாகி எங்களுக்குள்ளே இதாகி போச்சுங்க. அதனால் 10 வருஷமாக பிரிஞ்சு இருக்கிறோம். நான் தர்மம் எடுத்து தான் சாப்பிட்டுக்கிறேன். நாட்டு நடப்புலாம் உங்களுக்கு தெரியுமா? நாட்டு நடப்புனா அது நம்மளுக்கு தெரியாதம்மா. நான் நாட்டு நடப்பில் அதிகமாக இல்லைம்மா. ஒன்லி இப்போ வேலை உண்டு, வீடு உண்டுமா. சரி, இங்கே தான் இருக்கீங்க. இந்த பார்க்கில் வந்து ஹாஸ்பிட்டல் போவேன், காட்டிகிட்டு வந்து படுத்துப்பேன். 21 நாள் ஆகுது. கிளம்பிடுவோங்க, டாக்டர் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணி கிளம்பிடுவோம். இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா? சமூக வலைத்தளம் பற்றி அது நம்மளுக்கு தெரியாதுமா. ஒன்லி நம்மளுக்கு டச் செல்லை பற்றி தெரியாதுங்க. பட்டு செல்லை பற்றி தான் நான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி டச் செல் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. நமக்கு எதுவும் தெரியாது மேடம். உங்களுக்கு பிடிச்ச சினிமா நடிகர் நடிகை அவங்க யாரும்? ரஜினிங்க. ரஜினி உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்? எனக்கு பழைய பாட்டெல்லாம் எனக்கு அவர் அருமையாக பாடுவாருங்க. நீங்கள் பாட்டு பாடுவீங்களா? அவன் பாடலாமா நான் வந்து ரசிப்பேங்க. வண்டியிலே நான் அவர் பாட்டு தாங்க போடுவேன். ரஜினி பாட்டு தாங்க போடுவோம். நான் கண்டக்டராக இருக்கும்போது அவர் ரஜினி பாட்டு தாங்க போடுவோம், ரசிப்பேன். நான் ஆட்டோக்காரன் நானும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், நாயமுள்ள பாட்டுக்காரன். அவ்வளோதான் மேடம். மனசு ரொம்ப வேதனைப்படுதுங்க மேடம். சரி, உங்களுக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 3 பேருங்க. மொத்தம் 4 பேர். 2 அண்ணன், ஒரு பொண்ணு, நான் ஒரு பையன். 2 அண்ணன் எங்கே கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓட்டேன், எங்கே இருக்கானே தெரில. அதுதாங்க நான் கேஸ் போட்டேன். அக்கா வீட்டுக்கு போனால் அக்கா வர வேணான்னு சொல்லுது. அண்ணங்காரன் பேச்சு கேட்டுட்டு. சொந்த ஊர் எது? என் சொந்த ஊர் மதியனூர், உளுந்தூர்பேட்டை பக்கம். நீங்கள் விவசாயம்லாம் பண்ணியிருக்கீங்க? இல்லைங்க, நான் பண்ணதில்லை, அண்ணன் தாங்க பண்ணிக்கிறாங்க. சொந்தமாக நல்லா வச்சு? சொந்தமாக 6 ஏக்கர் நல்லா வச்சு ஒரு மோட்ரு நல்ல கரும்பு அண்ணன் தாங்க பண்ண. நான் வண்டியில் ஓடி சம்பாரித்து கொடுத்த காசு தாங்க அவன் கடன் வாங்கிட்டு ஊரை விட்டே ஓட்டான். சரி, உங்கள் அம்மா அப்பா பற்றி சொல்லுங்களேன். எங்கள் அம்மா பற்றி, எங்கள் அம்மா என் மேலே பாசங்க. எங்கள் அண்ணனால் என்னை வந்து அடிக்க வந்து தான் எங்கள் அம்மா தூக்கு மாட்டி செத்தாங்க. நான் சம்பாரித்து கொடுத்து எங்கள் அண்ணங்காரன் அடிக்க வந்து தான் எங்கள் அம்மா தூக்கு மாட்டி செத்தாங்க. அன்னையிலேருந்து அண்ணன் தம்பி ஒரு அனைத்தே பிரிச்சுட்டேன். இன்றைக்கி வருஷம் ஆகுது. சரி, இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு கிடைக்குமா? கண்டிப்பாக சாப்பாடு. அங்கே இது அந்த பூங்காவில் உக்காந்துங்கன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் இது பாருங்கள், உட்காந்தோன்னா எனி டைமும் சாப்பாடு. நீங்கள் வந்து 3 வேளைக்கு வாங்கி வச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், எல்லாம் தரும் பண்ணுவாங்க. செலவுக்கும் காசு கொடுப்பாங்க. எந்த பிரச்சனையும் பாண்டிச்சேரியில் வந்து பூங்காவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி 21 நாள் அவங்கள நம்பி தான் நான் சாப்பிட்டுட்டுருக்கிறேன். எனக்கு எல்லாம் செய்கிறாங்க. நான் காசும் வச்சுக்கிறேன். ஒரு 400-500 ரூபா நான் என் செலவுக்கும் காசும் வச்சுக்கிறேன். உங்களை மாரி நன்மை வந்தாலும் எனக்கு வந்து எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. அது இப்போ 11 மணிக்கு போனால் எனக்கு சாப்பாடு 3 வேலையும். சரி, நைட் டைமில் இந்த பூங்கா மூடிடுவாங்க, என்ன பண்ணுவீங்க? நான் பஸ்டாண்டில் படுத்துப்பேன். போலீஸ்லாம் வந்து எதுக்கு? போலீஸில் என்னை வந்து பார்த்துட்டாங்கன்னா நான் காலையை காட்டுவாங்க, படுத்து காலைல ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிடுவேன். அவங்க எதுவும் எந்த டிஸ்டர்பும் கிடையாது. என்னை பார்த்தாங்கன்னா எந்த டிஸ்டர்பும் கிடையாதுங்க. 21 நாள் அப்படி தான் பார்த்துட்டு அங்கேருந்து நடந்து போகணும், நடந்து வரணும். எந்த டிஸ்டர்பும் கிடையாது. அதுவும் கிடையாது. சரி, உங்களுக்கு ஒரே பொண்ணா? ஒரே பொண்ணு. படிக்க வச்சுருக்கீங்க? அவங்க படிக்க வைக்கிறாங்க. அவங்க எம்ப்ளாயி டீச்சரு, அவங்க படிக்க வைக்கிறாங்க, பார்க்க விட மாட்டுறாங்க. சரி, ஓகே. உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்காங்க?
தெரில மேடம், நீ 10 வருஷம் ஆகுது பிரிஞ்சு. உங்கள் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னா தெரியும்? இது வரைக்குமே தெரியாது. இப்போ பார்க்கவே விட மாட்டேறேன். நான் வீடு வரைக்கும் போனால் அடித்து தொட்டி விட்ருவேன் கூட. யார்கிட்ட கேட்டோம் நீங்கள் விசாரிக்கல? நான் யார்கிட்டையும் விசாரிக்க மாட்டேன், யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த வெயில் காலத்தில் வெப்பம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. இந்த வருஷம் அவ்வளோவா இல்லை மேடம். இந்த வருஷம் அவ்வளோ இல்லையா? இல்லை. அடுத்த வாரம் அதிகமாக போகுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி அவங்க சொல்லுங்கள்? இது வரைக்கும் கிடையாது. நீங்கள் பூங்காவில் இருக்கிறதால உங்களுக்கு தெரியும். ஆமாங்க மேடம், நான் கிராமத்தில் தான் மேடம் நான் சொல்ல முடியும். நான் இப்போ 21 நாள் ஆகுது நான் வந்து இங்கே இருக்கிறேன். எனக்கு இங்கேருந்து வந்தது இதுதான் சொல்ல முடியும். இனிமேல் வெப்பம் அதிகமாச்சுன்னா நான் வெப்பம் அதிகமாக இருக்குன்னு மேடம் சொல்ல போகிறேன். கொரோனாவில் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. வடலூர் வள்ளலார் கோயிலில் வந்து அந்த 1.5 வருஷமாக கோயிலில் வடலூர் வள்ளலார் கோயிலில் சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. கொரோனாவில் நான் எதுவுமே சந்திக்கலைங்க. கொரோனா வந்து லாக்டவுன் போட்டாங்க. முடித்த உடனே வள்ளலார் கோயிலுக்கு போட்டேன். எனக்கு நெய்வேலி, எனக்கு பக்கம் வடலூர் சொல்லிட்டு போங்களா. அங்கே போனால் 3 வழியும் சாப்பாடு. அங்கே தங்கறதுக்கு இடம் இருக்குமா? தங்குறதுக்கு இடம் எல்லா வசதி உண்டு. சாப்பாடு 3 வேளை, காலைல கஞ்சி, டிஃபனு, சாப்பாடு, வர்றவங்க போகிறவங்க எல்லாமே கொடுப்பாங்க. நைட்லேயும் சாப்பாடு. நம்ம ஒரு தர்மம் மாதிரி தட்டு எடுத்துகிட்டு போய் மாஸ்க் போட்டு வாங்கணும். எல்லாம் 2 வருஷம் அங்கே தான் சாப்பிட்டு வந்தேன். சரி, ஊசி போட்டிங்களா? வேக்சின் போட்டிங்களா? போட்டுங்க மேடம். எங்கே போட்டீங்க? இது வடலூரில். வடலூரில் 2 தவணையும் போட்டிங்க? ஒரு தவணை தான் போட்டேன். ஏன் இன்னொன்று போடலை? போட்டுக்கலாம். நம்மளுக்கு உடம்பு நல்லா இருக்குது, போட்டுக்கலாம். சரி. வள்ளலார் புண்ணியத்தில் எனக்கு அவ்வளோ நன்மை. வடலார் கொடுத்தோம். எல்லா துணி மணி எல்லா சோப்பு அனைத்துமே வந்து கொடுத்தாங்க எல்லோரும். இப்போ திரும்பி எனக்கு கால் சரிச்சுன்னா நாங்கள் போயிடுவோம். கால் சரி பண்ணிவிட்டு அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறம் திரும்பி வேலைக்கு போவோம் மேடம். இப்போ ட்ரீட்மெண்ட்காக நீங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் வந்துக்கிறோம். சரி, ஓகே. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது? நீங்கள் மற்ற ஊரில் பார்த்ததை விட பாண்டிச்சேரி? மற்ற ஊரில் பாண்டிச்சேரி போன உடனே மரியாதை கொடுத்து வாங்க என்ன போங்கன்னு கேட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு நான் வந்த பொறுத்தளவு இன்றைக்கி 21 நாளாக வந்த பொறுத்தளவு எனக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா கட்டுறாங்க. எல்லாரும் உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. போன உடனே யாரும் கிடையாது. போன உடனே 29 இது ஷிஃப்ட் இது போன உடனே ஐயான்னு கொடுத்தேன்னா வாங்க இப்போ எக்ஸ்ட்ரா எடுத்துங்க போங்க க்ளீன் பண்ண எனக்கு கட்டு போட்டு விட்டு எல்லாம் பண்ணேன். இப்போ இந்த ஜாதியால் ஒரு பிரிவினை கொண்டு வராங்கல்ல, தப்பு மேடம். அது தப்பு. அது இந்த ஜாதி பிரச்சனையால் லவ் பண்ணுறவங்க அவங்கள இந்த ஜாதியோட பேரை சொல்லி அவங்கள கொலை பண்ணுறாங்க, பிரித்து வைக்கிறாங்க. அதெல்லாம் இயற்கை மேடம். அது லவ் பண்ணுறதெல்லாம் வந்து இயற்கை. நீ தான் நம்ம ஜாதி உயர்ந்த ஜாதி அது ரத்தம் கிடையாது. ரத்தம் ஒரு ரத்தம் தாங்க. அது வந்து இயற்கை யாரும் மாற்ற முடியாது. அது மனதாபம் இல்லாமல் பிராமல் அவன் செஞ்சுட்டு இருக்கிறான், அவ்வளோதாங்க. அது ஜாதி பற்றிலாம் யாரும் பேசக்கூடாது. எந்த ஜாதி இருக்கிறது ஆண் ஜாதி ஒன்று பெண் ஜாதி ஒன்று அதுக்கு என்ன சொல்லிக்கிறாங்க. இந்த 2 ஜாதி தாங்க, மற்றபடி எதுவும் கிடையாது. அதை பற்றி என்னன்னா மேடம், நம்ம தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு வந்து உரிமை கொடுக்கணும். ஏன்னா பெண்களுக்கு நம்ம உரிமை கொடுக்கணும். அதுதான் மனிதாபம் இல்லாத வந்து அந்த செய்கிறான். அதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அதாங்க அரசாங்கம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ பாண்டிச்சேரியோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை தெரிஞ்சா சொல்லுங்கள். இல்லை தெரியாது. அதான் ரங்கசாமி நாராயணசாமி. நாராயணசாமி அவர். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே தான் இருக்கீங்க. இப்போ சரி, பூங்கா எதிரில் இருக்கீங்களே, கவர்னர் யாருன்னு தெரியுமா? கவர்னர் சௌந்தர்யம். அவங்க வந்து குமரி ஆனந்தம் பொண்ணுங்க. நாங்கள் வந்து அப்போ நான் திமுகவில் இருந்து அவங்க வந்து காங்கிரஸில் இருந்தாங்க. குமரி ஆனந்தம் பொண்ணு அவங்க. வசந்தனுக்கு அவங்க அண்ணங்க. சொல்ல புரியுதா? அவங்க ஒரு கட்சியில் போய் சேர்ந்து இன்றைக்கி கவர்னர். இன்றைக்கி வந்து தெலுங்கானா கவர்னர், இன்றைக்கி பாண்டிச்சேரி கவர்னர். அது அவங்க வந்து நாராயணசாமி இல்லை ரங்கசாமி. அந்த 2 பேருமே எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. தமிழ்நாட்டில் யார் சீஃப் மினிஸ்டர்? மு.க. ஸ்டாலின். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.